இந்த வாரம் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் திருப்தி அடைந்து, இதுக்கப்புறம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதுக்கப்புறம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமாம், நம்மை தேவன் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்ம தேவனை இந்த கால வேளையில் விடுதலையாய் தேவனை ஆராதிக்க, உயர்த்த, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் எப்படியாய் நம்மை நடத்தினார், எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார், அவருடைய நடத்துதல் எவ்வளவு அதிசயமானது, அவருடைய கிருபை எவ்வளவு அதிசயமானது. ஆமென், ஹல்லேலூயா. அதை பாட தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென் ஆமென். அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த, ஆமென், ஹல்லேலூயா, இந்த வார்த்தையின்படி அந்த நாமத்தை துதிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் தேவன் நம்மை எப்படி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நினைத்து இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், அந்த ரெண்டாவது பகுதி சொல்லுது அந்த வார்த்தையில், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எப்போ துதிப்பீங்க? அதிசயமாய் நடத்தும் பொழுது. ஆமென். துதி எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே எழும்பும் அப்படின்னு சொன்னால், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அவனால் சும்மா இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதி எப்போ எழும்பும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் தான் துதி எழும்பும். ஆமென். நெருக்கப்படுகிற நேரத்தில், பாடுபடுகிற நேரத்தில், ஆமாம், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் துதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலைமையிலும் 2 பேர் துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை பாடி துதித்தார்கள். ஆமாம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபையை உணர்ந்தவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பான். ஆனால் பொதுவாக ஒரு மனுஷனை பொறுத்த வரையில், நம்மளுடைய மாம்சீகத்தை பொறுத்த வரையில், எப்போ நம்மளால் பாட முடியும், துதிக்க முடியும் அப்படின்னா, செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். ஆமென். அப்போது துதிக்கணும் அப்படின்னாலே முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, இருதயத்தில் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யார் துதிப்பாங்கன்னா, நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் துதிப்பார்கள். நன்றியுள்ள இருதயம் இல்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னதான் கர்த்தர் அற்புதம் செய்யட்டுமே, என்னதான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யட்டுமே, செங்கடலே 2ஆக பிளந்தாலும் எல்லாருக்கும் தான் பிளந்தது, எனக்கு தான் பிளந்தது அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு அதனுடைய மேன்மை என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வருகிற காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. அதை நம்ம சொன்னோன்னா நம்ம கிட்டவங்களாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது யார் துதிக்க முடியும்னா, நல்ல நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி இல்லாத இருதயம் உள்ளவர்கள் அவரை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. அதுதான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்தது? இருள் அடைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க உணர்வடையவே மாட்டாங்க. கர்த்தர் தங்களுக்கு செய்ததை உணர்வடைகிறவன் கர்த்தரை துதிப்பான். நன்றியுள்ளவன் கர்த்தரை என்ன செய்வான்? துதிப்பான். அப்போ துதிக்காத இருதயம் என்ன ஆகும்னா, கடைசியில் இருள் அடைஞ்சிடும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு நன்மை செய்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? துதிப்பீர்கள்.
அப்போ துதிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் பிரகாசம் அடைவீங்க, இன்னும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். மூன்றாவது நாம் ஏன் துதிக்கணும் அப்படின்னா, இன்னும் அவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு நாம் துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும். ஆமாம், முதல்ல அவர் நம்மளை அதிசயமாய் நடத்திட்டு வந்தார்ல, அதிசயமாய் நடத்தினார். என்ன அதிசயம் என் வாழ்க்கையில் செய்தார்? உலக பிரகாரமான அதிசயம் 1000. அதை சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகள் 1000 வார்த்தைகள் இல்லை. ஆமென். அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். தேவன் செய்த நன்மைகள் 1000, அதை சொல்லவே முடியாது. அதை நம்ம நினச்சி சொல்லணும்னா நமக்கு நாட்கள் பத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நன்மை செய்திருக்கிறார். ஆனால் நம்ம தேவாலயத்தில் நம்ம கர்த்தரை வந்து நம்ம துதிக்கணும். அவர் என்னை அதிசயமாய் நடத்தினார் அப்படின்னா, தேவன் நம்ம எப்படி அதிசயமாய் நடத்தினார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவனுக்காகவும் இந்த சூரியன் உதிக்கிறது, எல்லாருக்காகவும் இந்த சூரியன் மறைகிறது. ஆமென். எல்லாருக்காகவும் நல்ல காற்று இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் நல்ல உணவு இருக்கிறது, எல்லாருக்கும் உடுத்த உடை இருக்கிறது, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனால் நம்மை போல எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு விதத்தில் வித்தியாசமாக நம்ம நடத்தினார். அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த அதிசயமாய் ஆண்டவர் என்னை நடத்தினா நம்ம சொல்கிறல, அந்த அதிசயம் என்ன அப்படிங்கன்னு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். ஏன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். தேவன் மற்றவர்களை காட்டிலும் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, விலை மதிக்கப்படாத முடியாத இரத்தத்தினாலே தேவன் நம்மை கிரயமாய் அதை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தேவனை நம்ம துதிக்கணும். ஆமென். அது ஒரு அதிசயங்க. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா? எனக்காக அந்த இரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக அந்த இரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டது. அதற்காக நான் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்காக அந்த இரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டது, எனக்காக அந்த சரீரம் பிக்கப்பட்டது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக, எனக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்க உள்ள இருதயம் உள்ள ஜனங்களை பார்க்கல நான் மிகுந்த அசுத்தம் உள்ளவன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பாவி ராஜா, நாங்க பாவம் உள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்க அக்கிரம சிந்தை உள்ளவர்கள். ஆனால் உம்முடைய இரத்தம் எங்களுக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்டரே. அது எவ்வளவு பெரிய அதிசயம் ராஜா. ஆண்டவரே, அதை நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் என்னால துதிக்காம இருக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக சிந்தப்பட்ட அந்த கிரயத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ரிமா ரன கதரலபா ஷரரகதரலபரலபா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆமென், வாய்களை திறந்தவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும். நான் சொன்னேன், யார் கர்த்தரை துதிப்பார்கள்? நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென். நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை என்ன செய்வாங்க? கர்த்தரை. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தருடைய கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கரையத்துக்கு என்ன நீர் கொண்டீரே, உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தத்தை என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அசுத்தத்துக்காக நீர் கரையமாய் சிந்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அவர் கிரயத்துக்கு கொடுத்ததுனால நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் எழும்பி அந்த கிரயத்தை நினைச்சு அவரை துதிக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த அதிசயம் அவங்க வாழ்க்கையில நடக்காமையே போயிட்டு. ஆமென். எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்காம போயிட்டு. எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது அற்பமான நமக்கு அந்த அற்புதத்தை தேவன் நடத்தினார், அற்புதமாய் நம்மை ரட்சித்தார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது, எதற்காக, எப்படி தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தினார்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆமென், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆமென். அவர் ரெண்டாவது செய்த அதிசயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் என்னென்ன உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், இந்த சபையினுடைய வாழ்க்கையில் தேவன் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றி வல்லவராய் அவர் நம்மத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் சில நாளைக்கு அது நம்முடைய கண்களில் தென்படாது. தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்படும் நாட்களில் அதை நம்ம பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் பொழுது, உன் சந்ததியை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல அவைகள் எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு குழந்தை பெறக்கூடிய வயசும் இல்லை, பாக்கியமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அவனுக்கு சாதகமாகவே இல்லை. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென். அது ஒரு பெரிய அதிசயம். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் செயல் வடிவிலே வரும்பொழுது அது பெரிய அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்கு அதிசயம். 100 வயசு ஒரு கிழவன் குழந்தை பிறக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய அதிசயம். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் அவர் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். சொன்ன அநேக வாக்கு தத்தங்களை ஒன்றையும் அவர் தரையில கீழே விட்டதில்லை. ஆமென். எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அது நம்மளுடைய கண்களே அதை பார்த்து என்ன செய்யும்? ஆச்சரியப்பட்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இதில் எலிசபெத்தும் சகரியாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் 2 பேரும் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, யார் நீதியாய் தேவனுக்கு முன்பதாக நடந்து கொள்கிறார்களோ, யார் தேவனுடைய சன்னிதானத்தில் பணிவிடை செய்கிறதற்காக அவர்கள் ஓடி ஓடி வருகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அதிசயமாய் நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சகரியா குறித்து நான் காலையில் தியானிக்கும் பொழுது,
சகரியாவுக்கு வயசாயிடுச்சு. இந்த வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. சகரியாவுக்கும் வயசாயிட்டு, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். வயசாயிடுச்சு. எத்தனை வயசுன்னு சொல்லப்படலை. ஆமென். குழந்தை பிறக்கக்கூடிய வயசு தாண்டிட்டு என்பது தான் அதனுடைய அர்த்தம். ஆமென். அப்போது அவங்க வயது போயிடுச்சு, நமக்கு பிள்ளை இல்லை, நமக்கே நம்ம ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முடங்கி கிடக்கலை. என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் என்று விசுவாசித்து அவன் செய்கிற ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக அவன் என்ன செய்கிறான். ஆமாம், அவன் பேரில் சீட்டு விழுகிறதற்கு அவன் போய் என்ன செய்யணும்? பதியணும். அதில் போட்டி நிற்கணும். அத்தனை 1000 ஆசாரியர்கள் இருந்தாலும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணும்? முண்டி அடித்து அவன் நின்னாதான் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போது அவன் நிற்கிற வேளையிலெல்லாம் தேவன் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை, அவனுடைய ஜெப தேவைகளை பார்த்து தான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ ஜெபித்த காரியம் உனக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அவங்க காத்திருந்த நாட்கள் ஒரு நாட்கள் இருந்தது. வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த பிள்ளைய கையில் எடுத்து அவங்க ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். 24ஆம் வசனம் 25, 26 நம்ம வாசித்தோன்னா, அந்நாளுக்கு அவன் குழந்தை பிறந்த பின்பு அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகிய ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படி கர்த்தர் இந்த நாளில் என்மேல் கடாட்சம் வைத்து அவருடைய நிந்தையை தேவன் நீக்கினார். அது ஒரு பெரிய அதிசயம். வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுதெல்லாம் தேவன் நம் மீது இருக்கிற நிந்தையை நம்மை விட்டு அகற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுதெல்லாம் நம்ம மேல் இருக்கிற நிந்தை நம்மை விட்டு நீங்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்ம மீது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 64வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த குழந்தை பிறந்தவொடனே என்ன பேரிடணும்னு கேட்குறாங்க. யோவான்னு சொல்லி எலிசபெத் சொல்கிறா. எதுக்கு தகப்பனுடைய பேரை தகப்பனிடத்துல கேட்போம், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் அவங்க குடும்பத்திலே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறப்ப அவன் எழுதுகிற பலகையை வாங்கி அவன் எழுதி காட்டினான் என்று சொல்லப்படுறான். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஸ்தோத்தரித்து தேவனை துதித்து தேவனை ஆராதித்து ஆமென் பேசினான், தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதிசயங்கள் நடக்கிற வேளையிலே, அற்புதங்கள் நடக்கிற வேளையிலே, நிந்தைகள் நீங்குகிற வேளையிலே தேவன் நம்மை துதிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வேளையிலே தேவன் நம்மை என்ன செய்வார்? தேவன் நம்மை துதிக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். மூன்றாவதாக ஆமென், நாம் எதற்காக நாம் தேவனை துதிக்கணும் அப்படின்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எப்படி, எதற்காக தேவன் எப்படி நம்மை அதிசயமாக நடத்தினார்? ரெண்டாவது, முதல்ல என்ன நம்ம பார்த்தோம்? முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டதை நம்ம தெரிந்தெடுத்ததை அதிசயமாய் பார்த்தோம். ரெண்டாவது, தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற்றி நம்முடைய நிந்தை நீங்கினது, அது ஒரு அதிசயம். ஆமென். மூன்றாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்துல இயேசுவுக்கு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதற்கு அவருக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே இயேசு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, நீங்கள் போய் என்ன செய்யுங்க? பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க, பிணியாளிகளை ரட்சிங்க, என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிரசங்கிங்கள் சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
அந்த இயேசு இன்றைக்கு எனக்கும் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். எத்தனையோ பேருக்கு அதிகாரம் இருக்குது, அதெல்லாம் அற்பமான அதிகாரம். அது குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அந்த அதிகாரம் செல்லும். ஆமென். அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் அவனை விட்டு போயிருச்சு, அந்த நாட்கள் போயிடுச்சுன்னா அந்த அதிகாரமும் என்ன ஆயிரும்? எக்ஸ்பைரி ஆயிரும். ஆனால் தேவன் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிற அதிகாரம் வேறு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த அதிகாரத்தை தேவன் என் கையில் கொடுத்துருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை தேவன் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை தேவன் என் சிரசில் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். எலியா சொன்னா, என் வாக்கினாலே அன்றி மழை என்ன செய்யாது. ஆமாம், இந்த உலகத்தில் என்ன செய்யாது? பெய்யாது, மழை பெய்யாது, மழை வராது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஏன்னா அவனுக்கு இருந்த விசுவாசம். அதான் நான் ஆராதிக்கிற தேவன் அவன் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை கிரயத்துக்கு கொள்ளப்பட்டு அற்புதமாய் நடத்தி உங்களுடைய நிந்தையை நீக்கி இந்த நேரத்தில் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும். உலகத்தில் இல்லாத எந்த மனுஷனுக்கு இல்லாத அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்க எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அவைகள் அவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேலே விசுவாசம் உள்ளவனாகி ஆமென், அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்துகிற எவனும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கென்று கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொடுத்தது எவ்வளவு பெரிய அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக நம்ம நன்றி சொல்லணும், அதற்காக நன்றி சொல்லணும். 3 காரியம் நான் சொன்னேன். நான் முதல்ல கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். 2வது வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டதுக்கு பின்பதாக தேவன் நமக்கு என்ன செய்தார்? வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் எதற்குனா நம் மேலே இருந்த நிந்தை நீங்குவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. 3வது தேவன் நிந்தையை நீக்கி நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், பிள்ளை என்கிற அதிகாரத்தை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஓகே, நாம் இப்போ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆமென். இப்போ தேவன் நம்மை எப்படியெல்லாம் தேவன் அதிசயமாய் நம்மை நடத்தினார். இந்த கடந்த நாட்களிலெல்லாம் ரட்சித்த நாட்களில் இருந்து, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாட்களில் இருந்து, ஆமென், நம்மளுடைய நிந்தை நீங்கின நாளிலிருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்த நாளிலிருந்து தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்தினா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதை தியானிக்கும் பொழுது இன்னைக்கு தியானித்து முடிந்த பின்பு தான் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நல்லா துதித்து ஆராதித்து அவரை நம்ம கனப்படுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய பலனோடு, ஒரு புதிய கிருபையோடு நம்ம இந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் நமக்கு கிருபையை அதிசயமாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நம்மளை அதிகாரப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் நிலைக்கணும், அது பயன்படுத்தப்படணும்னா தேவன் தம்முடைய கிருபையை நம்ம மேலே என்ன செய்யணும்? வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா அந்த அதிகாரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். சங்கீதம் 31 சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னா, அவருடைய கிருபையை அதிசயமாய்
என்னிடத்தில் விளங்க பண்ணினார். அரணான பட்டணத்திற்குள்ளே, ஆமென், ஹல்லேலூயா, அரணான நகரத்துக்குள்ளே கிருபையை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதிசயமாய் விளங்க பண்ணியிருக்கிறார். அதிசயமாய் விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சவுல் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா. மனுஷர்கள் சவுலை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த அதிகாரத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனாலே, தேவனுக்கு அவன் உண்மையாக இருக்கிறதுனாலே, தேவனுடைய சமூகத்திலே அவன் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லாததுனால அந்த கிருபை அவனை விட்டு விலகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை அவனுக்கு விலகினதுனால அதிகாரம் இருக்கு, ராஜாவாக இருக்கிறான், அபிஷேகிக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு கோலியாத்துக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. ஆமென், ஒரு கோலியாத்துக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் அதே தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் தேவனை எப்பொழுதும் அவருடைய கிருபையை நினைத்து நினைத்து அவன் துதிக்கிறதுனால அவன் மேலே கிருபை அளவில்லாமல் இருந்தது. அந்த சின்ன தாவீதுனால அந்த கோலியாத்தை எதிர்க்கக்கூடிய கிருபை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தைரியம் இருந்தது. ஏன்னா அவன் மேலே இருந்த கிருபை. ஆமென். இவனுக்கு அந்த கிருபை அவனை விட்டு விலகினதுனால கிருபைக்கு பதிலாக பயம் உள்ள வந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்குள்ள தேவனை துதிக்கிற துதி இருந்ததுனால அவனுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கோலியாத்து நின்னாலும் அவனுக்கு அவன் தூசி மாதிரி தான் அவனுக்கு தெரிந்தான். ஆமென். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய கிருபை பெரியது என்பதை தாவீது அறிந்திருந்தான். கோலியாத்தை காட்டிலும், கோலியாத்தின் இடத்தில் இருக்கிற ஆயுதங்களை காட்டிலும் என் தேவனுடைய கிருபை மேலானது என்பதை அவன் அறிந்ததினாலே, ஆமென், ஹல்லேலூயா, அந்த கிருபை அவன் இறுக பற்றி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதற்காக தேவனை நம்ம துதிக்கணும்னா அவர் கிருபைக்காக நம்ம அவரை துதிக்கணும். ஆமென். காலைதோறும் இன்றைக்கு நம்ம பாடல் பாடினோமே, காலைதோறும் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யுது? நிரப்பினது. புது புது கிருபைகளினாலே தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் பொழுது ஒரு கிருபை. ஆமென். நேற்று பார்த்த கிருபை இல்லை, இன்றைக்கு வருகிற கிருபை ஒரு புதிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நேற்று ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதே கிருபையை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கறது இல்லை. இன்றைக்குள்ள காரியத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு இன்றைக்கு புதிய கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளினாலே தேவன் நம்மை நடத்தினாரே. ஆமென். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 118ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரம்பத்தில் முதலாவது வசனத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்றவர் கடைசி 29வது வசனத்திலையும் அதே தான் அவர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 136வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும். அவர் ஒருவராய் நம் மத்தியில் இருந்து பெரிய பெரிய அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் இந்த 143ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்னா உம்மை நான் துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் புகழுகிறேன். அதிகாலையில் இப்படிய கிருபையை என்னை கேட்க பண்ணுங்க. கிருபையை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார்? நம்மை அதிசயமாய் தேவன் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ரெண்டாவது எதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும்போது எலியேசர் சொல்லுகிற வார்த்தை, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். ஆமென். நம்மளை அலைய விடுகிறது இல்லை, அங்கே இங்கே தத்தளிக்க விடுகிறது இல்லை. ஆமாம், ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து அவங்க நாங்கள் தத்தளிக்கிறோம் பிரதர், நாங்கள் திசை கெட்டு அலைகிறோம், எங்கே போகிறதுனே தெரியாமல் நம்ம முழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கர்த்தரால் நடத்தப்படவில்லை என்பது அர்த்தம். அவர்களிடத்தில் தேவ கிருபை இல்லை என்பது அர்த்தம். இந்த எலியாசர் மேலே கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இருந்தது. அதனால் அவனுடைய எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு அவனை நேர்வழியாய் தேவன் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தேவன் என்னை நேர்வழியாய் நடத்துகிறார். என்னை திக்கு தசை தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அலைய விடுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆமென், போராட்டத்தோடு அலைகிறோன்னா நாம் தேவனால் நடத்தப்படவில்லை என்பது அர்த்தம். ஆனால் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார், என்னை இன்னமும் நடத்துவார். இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு குருடனை போல திசை கெட்டு அலைகிறவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிற தேவன், அவர் என்னை நடத்தி இருக்கிறார். அவர் எப்படி நடத்துவார் நம்மளை? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். உங்கள் காதுகள், இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் என்ன செய்யும்? கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், தேவ சத்தத்தை கேட்க தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். நேர் வழியாக நடக்கிறதுக்கு மெயினான காரியம் என்னென்னா, தேவ சத்தம் நம்ம காதில் விழணும். மனித சத்தம் விழுந்துச்சுன்னா நம்ம திசை கெட்டு போயிடுவோம். தேவ சத்தம் நம்ம காதில் விழணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சத்தம் இருந்ததுன்னா நாம் வழி தப்பாமல் நடப்போம். அவர் ஒரு ஒரு ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், நம்ம ஆட்டு மந்தை அப்படியே போகிறப்ப இப்படி இங்கேயும் எங்கேயும் போகும். அந்த மேய்ப்பன் அதை கோலை வச்சு தட்டி எடுத்து இது பண்ணி சத்தம் போட்டு இப்படி போன்னு சொல்லி என்ன செய்வோம்? சத்தம் போடுவோம். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்வேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி தேவன் என்ன செய்வா? நம்மளை நேர் வழியாய் நடத்துவா. அவருடைய ஆலோசனையிலே நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கும்பொழுது நேர் வழியாய் தேவன் நம்ம நடத்துவார். இந்த நேர் வழியில் நம்ம நடந்தோம்னா அதனுடைய டெஸ்டினேஷன் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 107ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர. ஆமே, நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. எங்கன்னா பரலோகம். ஆமே, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். ஆமேன், ஹல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதிக்கிற இடம். ஆமேன், ஹல்லேலூயா. அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கி ஓடுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் நேர் வழியாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் உள்ள இடத்துக்கு தேவனோடு கூட உட்கார்ந்து விருந்து உண்கும்படியாய், அவரோடு கூட கல்யாண வீட்டிலே மகிழ்ந்திருக்கும்படியாய் தேவன் அதற்கு நேராய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு அப்போ ஆலோசனை சொல்லி நம்ம மேல கண் வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, தம்முடைய வார்த்தையை நம்ம மேல தொனிக்க பண்ணி தேவன் நம்மை நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம யாரு? அவருடைய பிள்ளை. அவர் யாரு? ராஜாதி ராஜா, யெகோவா தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த யெகோவா தேவன் என்கிற நாமத்தின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்துவார். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும் அப்படின்னா நீதியின் பாதையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வழி தப்பி போகிற பாதையாக இருக்காது, கெட்டு போகிற பாதையாக இருக்காது. நீதியின் பாதையாய், செம்மையான பாதையாய் அது என்ன செய்யும்? இருக்கும். நம்ம மற்றவர்களுக்கு தீமை செய்கிறதற்கல்ல, நன்மை செய்கிற பாதையாய் அது இருக்கும். அதுதான் நீதியின் பாதை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். அவர் நம்மை நீதியின் பாதையில் அவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஏன் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நீதியின் பாதையில் நடக்கிறார்களா என்றால் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீதியின் பாதையில் நடக்கிறார்களான்னு கேட்டால் அது இல்லை. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாய் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அப்படி நடக்காத பட்சத்தில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம மோசேயின் பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பின்பதாக அவருடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன் கன்னத்தில் ஒரு கன்னத்தில் அவன் அரைஞ்சானா அவனுக்கு நீ மறு கன்னத்தை திருப்பி கொடு. அங்கேயே எடுத்துக்கொள்ள விருப்பப்படுகிறவனுக்கு உள்ளங்கேயே நீ என்ன செய்ய, அவனுக்கு விட்டு கொடு. அவனை 1 மைல் தூரம் உன்னை வர பலவந்தம் பண்ணால் அவனோடு கூட பல மைல் தூரம் அவனோடு கூட நீ நடந்து போ அப்படின்னு சொல்லி இயேசு அன்பின் காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். நீதிக்குரிய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். பழி வாங்குதல் எனக்குரியது. அவங்க மனுஷர்கள், உன்னை எதிர்க்கிறவர்கள் என்ன தீமைனாலும் செய்யலாம், ஆனால் நீ எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் தாவீது அவர் 5ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வை. ஆமாம், நான் செவ்வைப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? என் வழியை நீங்கள் செவ்வைப்படுத்தணும். எதனால என்ன நீங்கள் நடத்தணும் அப்படின்னா, என் சத்துருக்களின் நிமித்தம். சத்துரு நீதி செய்கிறவன் அல்ல, அதை தான் நான் சொன்னேன். சத்துரு நீதி செய்கிறவன் அல்ல. இந்த தாவீதை சவுல் கொல்லுகிறதற்கு எத்தனைத்து திரிகிறான். அவன் கேட்குறானா, ஒரு தெல்லுப்பூச்சி, ஒரு செத்த நாய், என்னையா நீங்கள் தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை தேவன் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 2 முறை தேவன் தாவீதுடைய கரத்தில் சவுல் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். ஒன்று கெபிக்குள்ள, இன்னொன்று சுற்றி அவனுடைய சேனை வீரர்கள் நடுவில் அவன் படுத்திருக்கும் பொழுது அவனை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 3000 பேரோட இவனை தேடி ஓடி வந்தவன் 3000 பேருக்கு நடுவில் அவன் படுத்திருக்கான். அப்போ தாவீது கையில் சவுல் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த 2 இடத்துலையும் தாவீது எவ்வளவு மன உத்தமமாய் அவன் நடந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முதல்ல அந்த கெபில இருக்கும் பொழுது தாவீதோடு இருக்கிற மனிதர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் உடைய சத்துருடைய கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொன்ன வசனத்தின்படி என்ன செய்திருக்கிறார்?
ஒப்பு கொடுத்துருக்காரு, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். இந்த இடத்துல அபிஷா அவன் கேட்குறான். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த 26வது அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாவீதை பார்த்து 8வது வசனத்தில், அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துரு உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்து குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். தாவீது அபிசாவை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் இருக்க போகிறவன் யார் என்று சொன்னார். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கும் பொழுது, பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு உத்தமம், எவ்வளவு உத்தமம். ஆமேன், ஹல்லேலூயா. 2 முறை தேவன் அவனை கொடுக்கிறார். முத தடவை வந்தான், கெபியில் மாட்டினாரு. அவன் சொன்னான், செத்த நாயை தேடுறீரே, தெல்லு பூச்சி போல் இருக்கிறேன்னு நீ தேடிக்கிட்டு இருக்கிறீரே, ஏன் மனுஷருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, நான் உமக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் அழுது, என் மகனே, நீ எனக்கு என் ஜீவனை நீ பாதுகாத்த, அது பண்ண இது பண்ணன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டார். திரும்பியும் வராது. அப்போ தாவீதுக்கு தெரியும், ஆமாம், ஒரு தடவை இந்த ஆளுக்கு சொல்லியும் என்ன வரல, புத்தி வரல. அப்போ 2வது தடவை ஆண்டவர் கொடுத்தாருன்னா சரியாக தான் இருக்கும், போட்டுருவோம் அப்படின்னு போட்டாரா? இல்லை. ஆமேன். தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆமேன், சவுலோடு தேவன் இல்லை என்பது. அவனை விட்டு அந்த அபிஷேகம் விலகினது, அந்த கிருபை விலகினது என்பது தாவீதுக்கு நன்றாய் தெரியும். ஆமேன், ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் கிண்ணறத்தை எடுத்து அவன் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தான் சவுல் ஈட்டிய அந்த அசுத்தாவி இறங்கி ஈட்டி எடுத்து என்ன செய்கிறான், வீசுகிறான். அவன் சாதாரண சவுலாய் அவன் வீசவில்லை, அவனுக்குள்ளே இறங்கின அசுத்த ஆவிதான் அவனை கிரியை செய்ய வைக்கிறது என்பது சவுல் அறிந்திருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. தேவ கிருபை அவனிடத்தில் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் இல்லை, அவன் சாதாரண மனுஷனாயிட்டான், அவனுக்குள்ள அசுத்த ஆவிதான் கிரியை செய்கிறது. அப்போ அப்படி என்று அறிந்த தாவீது அவன் நினச்சிருந்தா தேவ கிருபை அற்றவன் தான், போட்டு தள்ளுன்னு சொல்லி தள்ளி இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் அந்த காரியத்தை செய்ய துணியவில்லை. அவன் நீதியாய் நடந்து கொண்டான். கடைசியில் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கும் பொழுது, 24, 26வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 24:17 நான் வாசிக்கிறேன். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஆமேன். நீ நீதிமான், என்னை பார்க்கிலும் நீதிமான். ஆமேன், ஹல்லேலூயா. சில நேரத்தில் சத்ருவ தேவன் நம்ம கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமேன். நமக்கு பழி வாங்குறதற்கு, நமக்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைமைகள் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனாலும் சில இடத்துல நம்ம வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மை நீதிமானாய் ஜனங்களுக்கு முன்பதாக வைப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று 2 கரத்தை உயர்த்தி என்னால் சொல்ல முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நம்மை நீதிமானாய் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை நீதிமானாய் நீங்கள் நிறுத்தி இருக்கிறீங்க. என்னை அநேகர் குறை சொன்னார்கள், என்னை அநேகர் தீமையான காரியங்களை குறித்து என்னை குறித்து பேசினார்கள், ஆனால் நாங்கள் அவங்கள குறித்து பேசலப்பா. ஆமேன். அவர்களை குறித்து நாங்கள் எந்த இதுவும் நாங்கள் எழுதல. ஆண்டவரே, என்னை நீங்கள் நீதிமானாய் வைத்திருக்கிறீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை நீங்கள் நீதியின் பாதையில் நடத்தினீங்களே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எனக்கு செய்த துரோகத்தின்படி நானும் அவர்களுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே என் இருதயத்தை பாதுகாத்து வைத்தீரே. ஆண்டவரே, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதி செய்யக்கூடிய கிருபை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. ஆமென். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது எவ்வளவு பெரிய அதிசயம் ராஜா.
நான் இதே உலக மனுஷனா இருந்தேன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற விதத்தில் ஆண்டவரே நான் அவர்களுக்கு தீமை செய்திருப்பேனே. ஆனால் தேவன் இன்றைக்கு என்னை நீதிமானாய் இந்த சபையில் நிறுத்திருக்கிறீங்க. என்னை நீங்க நீதிமானாய் நிறுத்திருக்கிறீங்க. அதற்காக நான் மனதார நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். அந்த கிருபை எங்களை தொடரட்டும் ராஜா, அந்த கிருபை எங்களை தொடரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக தேவன் எப்படி நம்மை அதிசயமாய் நடத்தினார் அப்படின்னா, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினீர். ஆமென், அவர்களை வழி நடத்தினீர். ஆமென். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற அக்னி ஸ்தம்பம். சுட்டரிக்கிறதற்கு அல்ல, நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. சுட்டரிப்பதற்கல்ல, வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. பகலில் இருக்கிற சூரியத்தினாலே நம்ம சோர்வடையாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தினாலே நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை பாதுகாத்தார். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களினாலே, அவருடைய தயவினாலே தேவன் நம்மளை பாதுகாத்து தேவன் நடத்தினார். ஆமென். நம்மளை சுற்றி எவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு எந்த இடத்துல மேகஸ்தம்பம் இருக்கணும், நமக்காக எந்த இடத்துல அக்கினி ஸ்தம்பம் இருக்கணுமோ அந்த இடங்களிலே அந்தந்த காரியத்தை கொண்டு தேவன் நம்மளை பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு நம்மை நெருக்கி வருகையிலே, நம்மளை பின்தொடர்ந்து வருகையிலே அக்கினி ஸ்தம்பம் நமக்கும் அவர்களுக்கும் நடுவாக நின்று ரெண்டாக பிரிக்கப்பட பண்ணி நம்மளை கிட்டி சேராதபடிக்கு தேவன் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20 நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்தோம்? நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தினார். ஆமென். அவருடைய கரத்தை கொண்டு, அவருடைய செட்டைகளை கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் என்ன செய்தார்? நம்மளை நடத்தினார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம நன்றி 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 சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம 91ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் 91ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதம். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் விடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயம் கேடகமுமாகும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கேடகத்தின்படி தேவன் நம்மளை பாதுகாத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? அவர் நடத்தினார். ஆமென். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 15,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. அணுகாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவங்க பக்கத்தில் ஒரு பகுதியில் பாதிக்கு மேலே பார்வோனுடைய சேனை என்ன செய்தது? விழுந்தது. ஆமென், ஆமென். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் விழுந்தாலும் இது பண்ணாலும் நாம் விழாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி சொல்லணும். 5வதாக நித்தமும் நித்தமும் தேவன் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் புதிய மன்னாவை தேவன் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா.
நித்தமும் அவர்களை நடத்தினார். அதே போல தேவன் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். நித்தமும் ஒரு நாளும் தேவன் நம்மை விட்டு விலகினது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம சரீர பிரகாரமாக தேவன் நம்மை நடத்தினார். அதை காட்டிலும் நம்மளுடைய ஆத்துமாவிலே தேவன் நம்மை நடத்தினார். நித்தமும் நம்முடைய ஆத்துமாவிலே தேவன் நம்மை திருப்தியாய் தேவன் நடத்தினார். அதுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஆமென், ஆமென். அது அதிசயமாய் தேவன் நடத்தினது ஒரு பெரிய அதிசயம். அந்த கால வேளையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுதெல்லாம் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிது. ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை நித்தமும் என்னை நடத்தினார். நான் இந்தியாவில் இருந்த நாட்களிலும் தேவன் என்னை நடத்தினார். இந்த தேசத்துக்கு வந்த நாட்களிலும் தேவன் என்னை நடத்தினார். மகா வறட்சியான காலத்திலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கோங்கிறதுக்காக நம்ம செழிப்பாக இருக்கிறோங்கிறது இல்லை. எதில் அப்படின்னா ஆத்துமாவில். ஆத்துமாவில் வறட்சி வராதபடிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நம்மை திருப்தியாக தேவன் நடத்தி இருக்கிறார். ஆத்துமாவிலே தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவிலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? நல்ல சத்துவத்தை, ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள நம்ம பலனடைய தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேவன் திருப்திப்படுத்திருக்கிறாரு. நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகலைன்னா, நான் கடந்த வாரத்தில் நம்ம சொன்னபடி நம்ம எதில் திருப்தி ஆகணும்னா ஆத்துமாவில் தான் திருப்தி. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கணும்னா அதுதான் நம்ம வாசித்தோம். நீதிமானே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லா விதத்திலும் நீ வாழணும், சரீர பிரகாரமாக நீ வாழணும் அப்படின்னா உன் ஆத்துமாவில் ஒரு வளர்ச்சி இருக்கணும், உன் ஆத்துமாவில் ஒரு செழுமை இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு திருப்தி இருக்கணும். ஆமென். தேவன் நம்மை நித்தமும் நம்மை நடத்தினார். எப்படி நடத்தினார்னா ஆத்துமாவிலே திருப்தி அடைய பண்ணி தேவன் நம்மை நடத்தினார். ஆமென். அவருடைய வரங்களினாலே, கிருபைகளினாலே, அவருடைய ஜெப ஆவியினாலே தேவன் நம்மை திருப்தியாக்கி தேவன் நடத்தினார். தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்ட நேரமெல்லாம், அவரை நோக்கி பார்த்த நேரமெல்லாம் தேவன் நமக்கு பதில் கொடுத்து தேவன் நம்மை நித்தமும் தேவன் நம்மை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கு நம்மளை விலக்கி தேவன் நம்மை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் வேதத்தை மடித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என் ஆத்துமாவில் நீங்கள் திருப்தி கொடுத்தீங்களேப்பா, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எத்தனையோ ஆத்துமாவில் சரீரத்தில் அவங்க பயங்கர உலக பிரகாரமாக அங்கே நல்ல வெல்த்தியாக இருக்கிறாங்க. ஆமென். நல்ல வீடுகளை வைத்திருக்கிறாங்க, நல்ல கார்களை வைத்திருக்கிறாங்க, அநேக ஆஸ்திகளுக்கு அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்துமா எப்படி இருக்கு தெரியுமா? வறண்டு போய் இருக்கிறது, விடாய்த்து போய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீரற்றதாக இருக்கிறது. ஆமென், பலனற்றதாக இருக்கிறது அவருடைய ஆத்துமா. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் அது ஏக்கத்தோடு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் திருப்தியாய் இந்த ஆலயத்தில் தேவன் நிறுத்தி இருக்கிறார். அந்த ஆத்துமாவிலே தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறாரே. தேவன் இந்த ஆத்துமாவிலே தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனை துதிக்கிற துதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். என்னை நீங்கள் நேர்வழியாய் நடத்தினீங்க. என்னை ஆண்டவரே பகலில் ஆண்டவரே எங்களை சூரியன் சேதப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே இரவிலே மற்றவைகள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினீங்களே ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே நீர் எங்களை வெள்ளைக்கு பாதுகாத்து எங்களை நடத்தினீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 15,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதபடிக்கு தேவன் என்னோடு கூட இருந்தீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி
நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி 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 ஆண்டவரே. என்னை நீதியின் பாதையில் நடத்தினீங்களே, நீதிமானாய் நிறுத்திருக்கிறீங்களே அப்பா. எங்களுக்கு மனிதர்கள் துரோகம் பண்ணின பொழுதும், எங்களுக்கு மனிதர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீமை செய்த போதிலும் நாங்கள் அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்தீரே. இன்றைக்கு எங்களை நீதிமானாய் இந்த இடத்துல நிறுத்திருக்கிறீரே. எங்களை குற்றப்படுத்தினவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு எங்களுக்காக நீர் நீதி நியாயங்களை செய்து வருகிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. ரிமா ரன்னா கத ரலபா ஷக தரலபா ரலபா. உடைய கிருபை நீர் பெருக பண்ணி இருக்கிறீரே. நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு ராஜாவுக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்லும் பொழுது பழைய மனிதனாய் நான் கடந்து போகக்கூடாது. உடைய புதிய கிருபைகளை பெற்று கொண்டவனா நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும் ஆண்டவரே. நீதியின் மகனாய் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நேர்வழியாய் நடத்துகிற உடைய ஆலோசனையின்படி நான் கடந்து செல்லணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கிற மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் என் சிரசில் மேல் இருக்கணும் ஆண்டவரே. உடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. முது கோலும் முது தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கணும் ராஜா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நித்தமும் நித்தமும் நீர் என்னை நடத்துகிறதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. மிக்க ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும் ராஜா. நீங்க என்னை நடத்த வேண்டும், நீங்க என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே அங்கீகரிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நீ நடத்துவீராக, இந்த வார்த்தையின்படியே நீ நடத்துவீராக ஆண்டவரே. மிக்க ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று வேத வசனம் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற துதியை நாளை இவர்களை நிரப்புங்க. துதிக்கிற துதியினால இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தினால இவர்களை நிரப்புங்க. உணர்வுள்ள இருதயத்தினால இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட கிருபையை பாதுகாத்து கொள்ள அந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. மிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிக்க ஸ்தோத்திரம். உடைய நாமம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே மகிமைப்படுவதாக.